இதோட அவுட்புட் பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல? திரும்ப நல்லா இருக்குப்பா, உண்மையிலே நல்லா தான் இருக்கு. ஆமாம், எருமமா நான் இருக்கும்போது ஒரு பூ வைக்கல வைக்கிறது பாருங்க. என்ன ஒன்று வைக்கட்டும். மறந்துட்டோமே, வாழைத்தார் விட்டுருக்கு பாருங்க. அவனுக்கு ஐஸு தான். இப்போ வந்ததுலேருந்து அவங்க சித்தம்மா கடை சேர்ந்துட்டு ஐஸு ஐஸு ஐஸு. எங்கே போனோம் செத்த நேரம் படுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறார். படுத்தா போது பண்ணு வேணும் வேணும் ஆவடி. ஹாய் மை ஃபேமிலி. ஹாய் மை மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்னைக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு மேடம் வந்து புடவை கட்டியிருக்காங்க. நானும் வந்து ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கேன். இந்த பிளவுஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா தானே? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஆமா, இந்த பிளவுஸ் வந்து 6 மாசம் முன்னாடி போட்டது சொல்லுவா டீட்டெயிலா. ஆமா, இந்த பிளவுஸ் வந்து நமக்கு ஒரு சிஸ்டர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த ஊர்ல இருந்துன்னு கூட மறந்துருச்சு. அவங்களே வந்து சொல்லிட்டாங்க ப்ரொமோஷனலா வேணாம். ஆமா, அது இது ப்ரொமோஷனலா இல்ல, அவங்க வந்து நம்ம மேல இருக்கிற ஒரு பாசத்தால இது வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது கூட கமெண்ட்லயே கேட்டிருந்தீங்க, இது ஏன் நீங்க தைச்சு போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு தைக்கிறதுக்கு. இப்பதான் இன்னைக்கு இதுக்கு ஒரு நல்ல நாள் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த பிளவுஸ் போட்டிருக்கு, ரொம்பவே அழகா பாருங்க. அதே மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆரி ஒர்க் பிளவுஸோட போடுறேன். இதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துல போடுது? அது நார்மல், நம்ம கல்யாணத்துல போடுது நார்மல் பிளவுஸ் தான். அப்ப கல்யாணத்தப்ப எவ்வளவு பரபரப்பா கல்யாணம் பண்ண, அதுல போய் ஆரி பிளவுஸ் போடுறதுக்கு டைம் இருக்கா? நான் கண்ணாடி போட்டு கொஞ்சம் ஒரு 3 நாளா வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். அது ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கொடுமையாயிருச்சு. நீங்களே பாருங்க, பார்த்தாலே தெரியும் அது என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலி. கண்ணாடி எடுத்தாலே கண்ணுல இருந்து தண்ணி தான் வருது. அப்புறம் கண்ணு கீழே பாத்தீங்கன்னா ஒரு புண்ணு மாதிரி காய மாதிரி ஆயிடுச்சு. இங்க என்ன பண்ணிருக்கீங்க? இவனை பாருங்க, நீ எனக்கு போய் விளையாடுறப்படா. இப்போ வந்து நம்ம வந்து ஊர்ல வந்து மாமா கடை திறந்திருக்காரு. அப்படியே அவர் கடையை போய் பார்த்துட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போனோம். பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி போயிருந்தோம் இல்லையா, தைப்பூசத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்து மறுபடியும் போக போறோம். இதுல என்னன்னா பூஜை வந்து என்ன டைமிங் வர எங்களுக்கு தெரியல, சரியான அப்டேட் தெரியல. அதனால இப்ப பூஜையா, அதான் இப்போ பூஜையா இல்ல ஈவினிங் என்னன்னு தெரியல. சரி, நம்ம போய் கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நீங்க என்னென்ன பண்ணீங்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி வாங்க இந்த விளாக் கண்டினியூஸா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே பா, இதோட இது அவுட்புட் காட்டுப்பா. இதான் இதோட அவுட்புட் பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல? திரும்ப நல்லா இருக்குப்பா, உண்மையிலே நல்லா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு, நீட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. புடவை நல்லா கட்டியிருக்கியா? அது ஏதோ தெரிஞ்ச மாதிரி கட்டி விட்டாச்சு. அது வராத ஒண்ணு தானே, எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டியாச்சு. சரி கிளம்பலாம். ஓகே வா போலாம். சார் இருக்காரு பாருங்க, இந்த சார் மட்டும் காலையில இருந்து ரெடியா வராரு, இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்காரு பாருங்க. செப்பல் வந்து அப்படியே இங்க ஒரு செப்பல், ஆல்ரெடி இங்க ஒரு செப்பல் இருக்கு. இதுவும் இல்லாம இந்த மாதிரி ரஃப்யூஸ் செப்பல் மாதிரி வேணுமா எரனீஸ்? எந்த மாதிரி வேணுமா? ஏய் போலாம் போலாமா? இந்த வண்டி பாருங்க, புது வண்டி வாங்கியிருக்கோம் நம்ம, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வண்டி இருக்கிற வண்டிக்கு ஆயில் மாற்ற முடியாம, சரி நம்ம வண்டிக்கு வந்து ஆயில் மாற்றவே இல்லை. சரி எங்க இன்ஜின் சீஸ் ஆயிருமான்னு சொல்லிட்டு அந்த வண்டி எங்கள் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு தம்பி வண்டி வாங்கி போயிட்டு கிடக்குறாங்க. இதுதான் நம்ம இதுல ஒரு புது வண்டியா? ஆமா, கேட்கறது எருமை, இதுல என்ன பெருமை? அதான் ஒரு வெட்டி சீன் போட்டுக்கிறது. சரி வாங்க போய் பாப்போம். கண்ணு வேற ரொம்ப எரிச்சலா இருக்குது மக்களே. ஓப்பன் பண்ணி காட்டுங்க. காட்டிட்டும்பா. இது வேற ஒரு மாதிரி பயங்கரமா எரிச்சலா இருக்கு, என்னன்னே தெரியல. நல்லா இருந்து திடீர்னு இப்படி வந்தது. சரி கிளம்புங்க போலாம். அப்பா இந்த கண்ணாடி போட்டுன்னு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆனா வெளியே காட்டவே முடியல. வாட்ச் எல்லாம் கட்டியிருக்கேன் பாத்தீங்களா. மேடம் வந்து பூ வாங்க போயிருக்காங்க. என்னது வேணும்பா? நாம வந்து இப்ப கடை திறப்பு விழாக்கு போயிட்டு வந்துட்டோம். இங்க வேற போர் போட்டுட்டு இருக்கனால சவுண்ட் அதிகமா கேட்குமா என்னன்னு தெரியல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடை வந்து என்னன்னா டெய்லர் கடை அவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. வித் அப்படியே துணியும் சேல் பண்ற மாதிரி பிளான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கிளிப்ல காட்டியிருக்கோம் பாருங்க, அந்த கடை தான். இப்ப நம்ம அங்க போனதுக்கு நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சதுன்னு பார்க்கலாம். திராட்சை, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இது வந்து நம்ம ஊர் தான். நம்ம ஊர்லயே மாமா கடை ஓபன் பண்ணாரு. சரி போன் பண்ணியிருந்தாரு கடை ஓபன் பண்ணிக்கிற வாடானே, அதனால வந்துட்டு பார்த்துட்டு வேற போர் போடுறது
போர் போட்டிருக்கிறதுனால சவுண்ட் அதிகமா அங்கதான் கேக்குது. நாங்க பேருந்து கேக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே அங்க வந்துட்டு இப்ப அண்ணா கடைக்கு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எப்போ வந்தாலும் இங்கதான் வருவோம். வந்துட்டு பார்த்துட்டு அவ்வளவுதான் இப்ப போலாம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்தா அப்படியே நம்ம வீடு பார்த்துட்டு அந்த குண்டுமல்லி செடியை பார்த்துட்டு போலாம். அந்த செடியை பார்த்தோம்னா எனக்கு பரிதாபமா தான் ஆகும். ஏன்னா அந்த செடியில் அந்த செடி பூவை வைக்கலினா கூட அந்த செடி மேல ஒரு பாசம். ஏன்னா அது நல்லா இந்த இங்க பாருங்க அதுக்கு மேல வார்த்தையே வரல. ஏன் இப்படி ஆயிடுச்சு? கட் பண்ணி விட்டுருக்காங்க போல. ஆமா கட் பண்ணி விட்டுருக்காங்க. எவ்வளோ ஒரு பாவமா இருக்கு பாருங்களே. கட் பண்ணி விட தான் வளரும். கரெக்டாக தான் செஞ்சிருக்கிறா கூட. ஆல்ரெடி வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க பூவில் விட்டுருக்கிட்டு. ஆமா எருமமான இருக்கும்போது ஒரு பூ வைக்கிறது பாருங்க. என்ன ஒன்று வைக்கட்டும், வச்சா இதே நமக்கு பரவாயில்ல. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும்ல. ஏன்னா இது அடுக்கு மல்லி, ஒத்தடுக்கு குண்டு மல்லி இருந்தால் கூட சரி எப்படி ஒன்று போயிட்டு போதும். இது வந்து 3 அடுக்கு அடுக்கு மல்லி. அதனால இந்த செடியை சாக விடக்கூடாது. நல்ல வேலை பத்திரமா பாத்துக்கிறாங்க. பாருங்க நம்ம வாழைத்தார் விட்டுருக்கு பாருங்க. அழகா இருக்கு பாருங்க. நம்ம அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம சொந்த மரம்னு சொல்லி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாழைக்கோலையை பாக்குறது இதுதான். ஆமா பாருங்களேன் வாழைக்கோலை எல்லாம் விட்டுருக்கு. அநேகமா தேன் வாழைன்னு நினைக்கிறேன். தேன் வாழையா இது? தேன் வாழையா? தேன் வாழையா பூம்பழமா தெரியல. ஆனா என்ன பழம்னு தெரியல. ஆனா வாழைத்தை பார்க்க சந்தோஷம் இருக்கு. நான் இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் ஓடல. இதுல ஏதாவது தெரியுது நாம இருக்கிற இடம் சரியில்லை. சரியில்லைன்னு அர்த்தம். அதாவது நாம இருக்கிறதுனால நம்ம இல்லாதப்பதான் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கு. இல்ல இல்ல நல்லபடியா இருக்கு. பரவாயில்ல, பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. தேங்காய் மரம் ஒரு குட்டி தேங்காய் மரம் மரம் தேங்காயா விட்டுருக்கு. ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அது நம்மளுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். சரி இந்த வீட்டு பார்த்துக்கோங்க. மெமரிஸ் பிரிங் பேக். அவள்தான் வா. இது ஆல்ரெடி இதே மாதிரி காட்டணும்னு நினைக்கிறான். இல்ல நான் பார்த்துட்டு வரேன் சும்மா. பார்த்துட்டியா? அவ்வளோதான் வா. பாவமா இருக்கு. வீடை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே கண்ணீர்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும். இல்ல நம்ம என்னதான் இருந்தாலும் மாளிகையா இல்ல குடிசையோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இடம் பெருசு தானே. நம்ம எங்க போனாலும் வந்தாலும் நம்மளோட இடத்த மறக்க முடியாது இல்லையா? ஆமா. எப்போ இங்க ரிட்டர்ன் வர போறோம்? வரதுக்கு வாய்ப்புக்கு ரொம்ப நாள் இல்ல. ஆமா வரலாம். சரி நம்ம வந்து பூஜை செலவெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கோம். போய் நம்ம வந்து முருகனை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்க போற? கண்டினியூ பண்ணலாம். தரிசனம் முடிஞ்சது. வழக்கம் போல முருகனை பார்த்துட்டா போதும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி. ஸ்டார்டிங்ல மேடம் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு அதனால இருக்கே தெரியல. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஏன்னா மனசு ஃபுல்லா முருகன் இருக்கனால அவர் பார்த்தா அந்த செகண்ட் இப்போ போல 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 ஊத்து கண்ட்ரோல் பண்ணு நினைக்கிறேன். கண்ட்ரோலே பண்ணுவோம். அழுதுட்டே இருக்கேன். மறுபடியும் சுத்தி சுத்தி ஒரு ரவுண்டு சுத்தி வந்துட்டு மறுபடியும் போய் சாமி பார்த்தா மறுபடியும் அழுக வருது. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்க எப்போ பார்த்தாலும் அழுக வருது. ஏன்னு எனக்கே தெரியல. அது வந்து என்னன்னா பக்தி ரொம்ப மனசுக்குள்ள முருகனா இருக்காருல்ல, அதனால பக்தி அவர் மீது கொண்ட பக்தியின் காரணமாக அப்படி வருதுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மையான என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான திருப்தியான தரிசனம். நம்மளால வந்ததுல இருந்து மொத்தம் ஐஸ் நம்ம சித்தா பக்கத்து தேர்தல் வேற ஐஸா வாங்கி குக்கரா வேற அவனுக்கு ஐஸ் தான். இப்ப வந்ததுல இருந்து அவங்க சித்தம்மா கடை சேர்ந்துட்டு ஐஸ் 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 எங்க போனாலும் ஐஸா ஐஸ் கிடக்குறான். ஐஸ் ஜூஸ் இருந்துட்டா போதும், எங்க வேணா இருந்துக்குவான். சோறெல்லாம் தேவையில்லை அவனுக்கு. அது வேற ரொம்ப நாள் கழிச்சு அவங்க சித்தாப்பட பார்த்ததுக்கு அதுக்கும் அப்படியே ஒரே ஆர்வமா இருக்கிறான். அங்கேயே இருக்காங்க. அங்கேயே அவங்க சித்தாப்பட்டிய பாரியா பாய் சித்தாப்பா கடை போய் இருந்துக்குவா. அவங்க சித்தாப்பா ஒரு நாள் வச்சுக்க மாட்டான். அவன் பண்ற கொடு. பாப்பா வா பாப்பா காஃபி போட்டு கொடுவா. நான் வந்து காலையில 6 மணிலிருந்து ஒர்க்கிங் உமனா இருக்கேன். ஆனா ஒரு செத்த நேரம் படுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாரு. படுத்தா போது பண்ணு வேணும் வேணும் ஆவடி. பேக்கரி டெவலப் பண்ணது போதும். பேக்கரி டெவலப் ஆகல யாரும் கூட பரவாயில்ல.
ஆமா ஒரு நேத்து பண்ண வீடியோ 2 ரீல்ஸ்ல ஒன்னு காப்பிரைட் மாதிரி வந்துருச்சு. இவ்வளவு நேரம் மணிக்கணக்கா உட்காந்து எடிட் பண்ணி பொஸ்குன்னு காப்பிரைட் ஆகி நான் திரும்பி போட்டு பார்த்தோம் கூட அது வேலைக்கு ஆகல, கேன்சல் ஆயிடுச்சு. இத்தனைக்கு என்னன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணிருப்போம், அதை விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. டான்ஸ் கூட ஏதோ மொக்கையா இருக்கிற மாதிரி இருக்கு. அது சிம்பிளா ரியாக்ஷன்ஸ் பண்ணிருக்கோம், நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. 2 பேருக்குமே பிடிச்சிருந்துச்சு. பொஸ்குன்னு இப்படி ஆயிடுச்சு. சரி என்ன பண்றது, இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல வரும்னு நினைக்கிறேன், அதுல பாருங்க. ஆமா அது வேணா போட்டு வரலாம். நம்ம ஊர்ல மழை அடிச்சு ஊத்துதுங்க. பாருங்க இரு வர போ பாருங்க, நம்ம ஊர்ல மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை அடிச்சு பொழிஞ்சு கட்டுதுங்க. நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே மழை ஆரம்பிச்சிருச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும்தான் நார்மலாக இருந்துச்சு. உடனே மழை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருந்து பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது தான், எல்லாரும் மழைக்குன்னா விதவிதமாக பஜ்ஜி போண்டான்னு செஞ்சு சாப்பிடுவாங்க. நமக்கு வாய்ச்சதெல்லாம் டீயை மட்டும்தான், டீ காஃபின்னு. இப்போ வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம டீயை போடுவோம். காலையிலே வந்து சாம்பார் மட்டும் வச்சுருந்தோம். இங்கே பாருங்க, அது வந்து தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா அதை வச்சு இன்றைக்கி நைட்டு ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா காலி ஆயிடுச்சு. அவரை வச்சு தான் ஓட்டி வரும். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து கோயிலுக்கு அங்கே இங்கே நான் ரொம்ப அலைஞ்சிட்டே இருக்கும். சரி காஃபி மட்டும் டக்குன்னு போட்டு கொடுப்பா. ஆமாம் வாங்க காஃபி மட்டும் போட்டுருவோம். மகிழ்ச்சியில் உழுவுறதா இல்ல, இன்னைக்கு பங்குனி உத்தரப்ப பங்குனி உத்தரத்துக்கு தகுந்த மாதிரி பாருங்க முருகன் பாட்டு. என்ன பாட்டு? சின்ன சின்ன முருகன் ஸ்கூல்ல சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க சொல்லுப்பா. தெய்வம் முன்னை அது சொல்லு, சொல்லுமா சொல்லு சொல்லுமா. அதில் ஸ்கூல்ல சொல்லுவாங்களே காஃபி போற அதை போறேன்னு சொல்லி கடைசியில் எண்ணெயை போட வச்சுட்டா. நான் தான் காஃபி போட்டு கொடுத்தேன். ஆமா, ஆனா இந்த மலைக்கு இந்த டீ காஃபி தவிர வேற பெஸ்டா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறோம். அதாவது நம்மளுக்கு இருக்காது எங்களுக்கு அதுதான். ஆமா, மற்றவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எங்களுக்கு வந்து ரொம்ப இதுதான் ஃபேவரட்டான ஒன்று. ஓகே, நல்ல கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கு. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் செல்பா. பாய் 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 செல்பா. ஏன் இந்த மெய் மருது? பாய் மக்களே. பாய்.